மக்களிடம் கொண்ட அன்பு மேலும் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற்றுத்தர வாழ்த்துகிறோம். நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆளுடன் தொடர்ந்து மக்களின் இதயங்களில் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். அடுத்ததான் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு டான்ஸ் இன்டர்நேஷனல் மீடியா அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் யூடியூப் சேனலின் நிறுவனர் அவர்களோட பிறந்த நாளும் இன்னைக்கு தான். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மேற்கொள்ளும் கலை மற்றும் ஊடக பயணம் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறேன். தனது தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் பல்துறை கலைஞர் திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என்னாச்சு? திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். திரைப்படத்துறையில் ஒரு 35 ஆண்டுகளாக இருக்கிறேன். தம்பி மித்ரன் நிஷானை பற்றி எனக்கு இந்த டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியும். லைக்கா நிறுவனம் தர்பார் படத்தில் பாராட்டு விழா தெரிவிக்கணும்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது மணிரத்னம், முருகதாஸ், சுபாஷ்கரன் எல்லாம் வந்திருந்தாங்க. சுபாஷ்கரனை பாராட்டும் போது ஒரு வேண்டுகோள் வச்சேன். நான் என்ன வச்சேன்னா, சார் நீங்கள் 300 கோடி 500 கோடின்னு படம் எடுக்கிறீங்க, ஒரு 3 கோடி 5 கோடியில் படம் எடுங்க. ஒரு 100 படம் எடுத்திங்கன்னா பல இயக்குநர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கான்னு கேட்டேன். அவர் அதை கேட்கலை. ஏன்னா அவங்க வரும்போதே 500 கோடி 1000 கோடியோடு வந்தாங்க. நான் லண்டனில் போய் அவர் நிறுவனத்தில் பார்த்து பேசியெல்லாம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆனால் நம்ம நிஷான் என்றவர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் இந்த சென்னைக்கு வந்தார். வரும்போது சந்திரன்றவர் ஈழத்தில் இருக்கிறார், ஒரு டைரக்டரு. எனக்கு இனம் சார்ந்து மொழி சார்ந்து நான் முதல் எடுத்த படம் போர்க்களத்தில் ஒரு பூ. அந்த படம் இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்க. இளையராஜா இசை. 10 ஆண்டுகள் தடைக்கு பிறகு அந்த படம் இப்போ தான் நீதிமன்றத்தில் வென்றிருக்கு. இந்த சமயத்தில் நிஷான் இந்த மாதிரி, அதாவது வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புலம்பெயர் தேசத்திலேருந்து வர ஈழத்தமிழர்கள் முக்கியமாக இனம் பற்று. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தலைவர் தான் உலகத்தில், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவர் வழியில் வந்த இனத்தில் வந்தவர் தான் இந்த நம்ம நிஷான் அவர். நிஷான் எல்லாருமே புலம்பெயர் தேசத்துலேருந்து இங்கே படம் தயாரிக்க வருவாங்க, நிறைய பணத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக போனது கிடையாது. காரணம் பல காரணங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற இயக்குநர்கள், இங்கே முக்கியமாக பேரரசை பற்றி எனக்கு சொல்லணும். அவரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும். போர்க்களத்தில் ஒரு பூ படத்துக்கு இசை வெளியீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ பேசினார். அவர்கிட்ட ஒரு முறை தான் பேசியிருக்கிறேன். வேலு பிரபாகரன்ற இயக்குனர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னார், நான் பார்த்ததில் 10.5 மாத தங்கம் பேரரசு. பேரரசு முதலமைச்சருக்கே அதாவது திருப்பாச்சின்ற படம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் மிரண்டு போயிருக்கிறோம். அந்த கதை அவர் இயக்குனது அண்ணன் தங்கை பாசம் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் படத்தை எப்படி கொடுக்கணும், அதுக்கு எப்படி வசனம், அதனுடைய பாடல்கள் ஒரு பிரம்மாண்டமான, அதாவது தலையை வெட்டாமல், கையை வெட்டாமல், காலை வெட்டாமல், ரத்தம் பேரலெல்லாம் கொட்டாமல் ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்தார். அந்த படம் எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்தது. அதுக்கப்புறம் சிவகாசி தொடர்ந்து பல படங்கள் பண்ணியிருந்தார். அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி அண்ணன் சுப்பிரமணிய சிவா புழல் சிறையில் நானும் அவரும் இருந்தோம். அவர் ஒரு 10.5 மாத தங்கம். அதை தாண்டி இப்போ நிஷானுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சரி நான் மித்ரன் தான் கூப்பிடுவோம். நாங்கள் அவர் பேர் மித்ரன் தான் கூப்பிடுவோம், நீங்கள் துஷான்னு கூப்பிடுங்க. ஓகே. புழல் சிறையில் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஒட்டுமொத்த தமிழகத்தில் கைது பண்ணவங்களே 232 பேர் தான். அதில் சுப்பிரமணிய சிவா, பாரதி ராஜா, நாங்கள் கர்நாடகத்திலேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தோம். 232 பேர். அந்த நிகழ்வில் தொடர்ந்து ஈழப் போராட்டத்தில் நான் வந்து சுப்பிரமணிய சிவாவை பார்க்குவேன். அவரை பேரரசெல்லாம் வந்து நான் இன்னும் பெருசாக வந்து, ஏன்னா அவங்களுடைய திறமையை வந்து அதுதான் சொன்னேங்களே, பேரலாக கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, குத்துறது, எங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, எங்களுக்கு படம் எடுக்க தெரியாது, சில கற்பனையில் சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. ஆனால் பல வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு எங்களை மாதிரி இருக்கிற இயக்குநர்களுக்கும் இருக்குது. இதில் துஷான், நான் மித்ரன் தான் கூப்பிடுவேன் தம்பியை. தம்பி வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வந்தார். அதாவது படிப்படியாக வரும்போது நான் கூட நினச்சேன் காலி ஆகிட்டு எல்லாம் போயிடுவாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் சில இயக்குநர்கள், நான் எல்லாரையும் சொல்ல, சில இயக்குநர்கள் புலம்பெயர் தேசத்தில் பணத்தோடு வந்தாங்களோ அவங்களை ஏமாற்றி காலி பண்ணி துண்டகானம் துணியகானம் ஓட வச்சிடுவாங்க. அந்த மாதிரி பல இயக்குநர்கள் நான் கண்ணில் பார்த்துருக்குறேன். ஆனால் துஷாந்த் தம்பி மித்ரன் எடுத்து வச்ச படி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படி. இன்னைக்கு வந்து மறண்டு போகிற மாதிரி இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தி, எனக்கு ஆச்சரியம். நான் பெங்களூரில் பிறந்தவன், தமிழகத்துக்கு வந்து ஒரு 40 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். எப்படி இவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பேரை கூட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறாருன்னா கண்டிப்பாக அவருடைய படிகள் வந்து நல்லா இருக்குது. அந்த படிகள் மூலமாக அவர் அடுத்த படம் எடுப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு இதை நிலைக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதே மாதிரி மைக்ரோ பட்ஜெட்டில் யாராவது சப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயார். யாரை வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர்லாம் கொடுக்குறேன். மைக்ரோ பட்ஜெட் நான் வந்து லாஸ்ட்டு இப்போ 2021 பண்ணது ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு என் படம் மனிதம். அதே மாதிரி அமெரிக்கன் அரசாங்கத்துக்கிட்ட விருது பெற்ற ஒரே இயக்குனர் இந்தியாவில் நான் தான். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா செக் பண்ணிக்கலாம். நான் தம்பியை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். உங்களை மாதிரி வந்திருக்கிற இயக்குநர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா என்னை கேளுங்க. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறேன். எனக்கு 1 பைசா சம்பளம் இல்லாமல் யாருக்கு வேணாலும் உழைக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் வரலாம், நான் நிற்பேன். தம்பி நல்லா வரணும். அவருக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. கணேசன் அவர்கள், ஒரு கனவை நனவாக்குவது எளிதல்ல. ஆனால் தனது ஆர்வம், அர்ப்பணிப்பு மற்றும் கலை மீதான காதலால் டன்ஸ்டன் இன்டர்நேஷனல் மீடியா அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற தளத்தை உருவாக்கி பல புதிய திறமைகளுக்கு வாய்ப்பளித்து வரும் நமது நிறுவனர் திரு துஷாந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இயக்குனர் திரு பேரரசு அவர்கள், தமிழ்குமரன் அவர்கள், ஆர்.கே. செல்வமணி அவர்கள், சுப்பிரமணிய சிவா அவர்கள், முருகானந்தம் அவர்கள், முல்லை திலீபன் மற்றும் மஸ்காரா புகழ் அஷ்மிதா and actor Shamal. Please welcome onto the stage. Kanmani. Kanmani. இப்போது திரு துஷாந்த் அவர்கள் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்துவார்.
கணேசன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். And also I would like to invite Vishni Prashant onto the dais, please. திரு இயக்குனர் புகழேந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இயக்குனர் சுஜித் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மிஸ்டர் விமல் ராம்போ அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேல வாங்க அவ்வளோதான் எல்லாம் கொடுத்து எடுத்து கொடுங்க. நீங்கள் அவங்க காருக்கு போட்டு அவங்க கொடுக்குறது நீங்கள் இருங்க. இப்போ அவார்டில் வந்து யாரெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க என்னென்னா நீங்கள் கார்த்திக் சார் அவ்வளோதான் முடிஞ்ச பொக்கே கொடுத்துட்டோம் ஒருத்தருக்கு ஒரு 2 பொக்கே கொண்டு வச்சுருக்கோம். யார் பேசலாம் அவர் அப்புறமா பேசுகிறாரா இப்போ யாரையா பேசுகிறாங்க பேசுறது யார் வராங்க இப்போ துஷாந்த் சார் பேசுகிறாரான்னு நினைக்கிறீங்க. திரு துஷாந்த் அவர்களை பேச வருமாறு இப்போது அழைக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள அனைத்திற்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். உங்கள் அனைவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நன்றி. இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். சரி, அவர் அப்புறமா பேசுறாரா? திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு. முருகானந்தம். ஓகே, முருகானந்தம் சார். அனைவருக்கும் மீடியா ப்ரெஸ் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாமதமாயிருச்சு, அதுக்கு அவருடைய சார்பாக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஒரு 12 ஏதோ போட்டிருந்தாங்க. சுப்பிரமணியன் சிவானந்தான் ஏதோ ஒரு படத்துக்கு போகிறதுக்கா டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. தம்பி போக முடியுமாடான்னு கேட்டார். தெரிலண்ணே, எப்படி போகுதுன்னு தெரில. முதல்ல வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் தலைவருக்கு. அவருக்கு எல்லாரும் ஒரே ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்கள். அவருக்கு தன்னுடைய பிறந்தநாளை வந்து சில பேர் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து போவாங்க, அல்லது முதியோர் இல்லத்துக்கு போய் கிஃப்ட் கொடுப்பாங்க, அல்லது வந்து தனக்கு தானே ஒரு கேக்கு வெட்டிக்கிடுவாங்க. ஆனால் அது இல்லாமல் தன்னுடைய கனவை அல்லது மற்றவருடைய கனவை வந்து நிறைவேற்றுற மாதிரி இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஐடியா பண்ணி அது ரெடி பண்ண அந்த மனசுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அந்த என்னதான் இங்கே தான் லண்டன் போயிட்டு வந்தாலும் இந்த நம்ம அந்த வேறு கிளைகள் எங்கே வேணாமல் இருக்கலாம், வேறு வந்து இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி அந்த வேரோட அந்த வேர்களுக்கு வந்து நன்றி செலுத்துகிற மாதிரியான அந்த இத்தனை உட்காந்துருக்கீங்க அந்த உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று பண்ணார்ல, அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா. அவரை நான் நிறுவனத்தை வந்து பாராட்டுறதுக்கு முன்னாடி நேற்று மீட் பண்ணேன் அவரை.
அப்போ வந்து டக்குன்னு நான் பேசிடுறேன், ஒன்றும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட மாட்டேன். அப்போ சின்ன பையனாக இருக்கான்னா ஒரு பையனை வந்து பாராட்டும் போது அவங்க அப்பா அம்மாவை பாராட்டுவாங்க, பரவாயில்ல நல்ல புள்ள வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து மேரேஜ் ஆன பிறகு யாரை பாராட்டுவாங்கன்னா, கண்டிப்பாக நான் நேற்று பாராட்டினேன் அவங்க ஒய்ஃபை பார்த்து, சூப்பராக வளர்த்துருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரரை அப்படின்னு. என்னங்க குழந்தை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, உண்மையிலே ஒரு குழந்தை மனசு தான் அவருக்கு. அவரை ரெண்டாவது ஒரு மனிதனும் சந்தோஷமாக இருக்கிறான்னா, சின்ன குழந்தைல சந்தோஷமாக இருக்கான்னா அவங்க பெற்றோர்களுக்கு காரணம். கல்யாணம் பண்ண பிறகு மனசு சந்தோஷமாக இருக்குன்னா, உள்ளம் சந்தோஷமாக இருக்குன்னா இல்லம் தான் காரணம். முதல்ல அவங்க மனைவிக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். இது வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்தநாளைக்கு இப்படி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்கன்னா ஒரு 4-5 தடவை கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 5-6 தடவை கூட கொண்டாடுங்க, தப்பு இல்லை, நாங்கள் ஏற்றுக்கிறோம். முதல்ல என்னென்னா கலந்துக்கிட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்ட உங்களை அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு போட்டியில் நான் சொல்லுவேன், நான் கூட பேசியிருந்தேன், வெற்றி என்பது வெற்றி பெறுவதல்ல, வெற்றி என்பது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வெற்றி. அதுதான் வெற்றியை விட மிகச்சிறந்ததுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அந்த முயற்சி தான் நான் வெற்றியை விட நான் பயங்கரமாக முயற்சி பண்ணுறவனை பார்த்து நான் பயங்கர வெற்றி அடைந்தவனை விட நான் அவனை மதிப்பேன். ஏன்னா அவனுடைய முயற்சி எனக்கு பிடிக்கும். அப்படி நீங்கள் கலந்துக்கிட்ட இந்த 3 படம் 4 படம் அப்படிங்கிற மாதிரியான பரிசுகள் வாங்கும் படங்களை தவிர்த்துட்டு அதுக்காக கலந்துக்கிட்டீங்கல்ல, அதில் உள்ள அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்து சொல்கிறேன். 2வதாக வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இதில் வந்து சொல்லுவாங்க, நான்லாம் அசினேட்டராக இருக்கும்போது இப்படி ஒரு மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் அசினேட்டராக இருக்கும்போது என்னென்ன இடர்பாடுகள்லாம் வந்திருக்குன்னா, நாங்கள் இப்போ ஒரு சூப்பர் படத்தில் ஒரு அசினேட்டருக்கு ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி மேடைகள் இல்லை, நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய கிரியேஷனை வெளிப்படுத்துறதுக்கான தளங்கள் இல்லை. அப்போ போய் ஒரு டேரக்டர் அப்பா சார் அசினேட்டராக சேர்ணும் சார் அப்படின்னா ஒரு 10 டைட்டில் எழுதிட்டு வாப்பா, ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணுறோம், ஒரு மாண்டேஜஸ் மாதிரி ஒரு எழுதிட்டு வா அப்படின்னாரு. வள்ளூர் கூட்டத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மாண்டேஜஸ் எழுதி டைட்டில்லாம் ஒரு 10, 20, 30 டைட்டில் எழுதி எல்லாம் முடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வள்ளூர் கூட்டத்தில் இருக்கிறவனே வந்து, தம்பி என்ன தம்பி வரும்போதெல்லாம் யாராவது ஜாலியாக வருவாங்க, நீ உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க அப்படின்னு, படத்துடைய டைட்டில் இது என்ன அப்படி என்ன சொல்லு அப்படின்னு அந்த வாட்ச்மேன்ட்ட தான் சொல்லி காட்டி, அந்த டைட்டில் நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த வாட்ச்மேனே நம்ம வள்ளூர் கூட்டத்துக்கு வாட்ச்மேனே ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி ஆகி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போனால் சவுத்ரி சார் இப்போ அவங்க அந்த கம்பெனி இருக்க படம் வந்து இப்போதான்ப்பா 2 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் போனாங்க அப்படின்னாங்க. ஐயோ ஷூட்டிங்கே போயிட்டாங்களா அப்படின்னு. அப்போ அந்த டைட்டிலையும் மாண்டேஜஸையும் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இன்னொரு நாள் போனால் ஷூட்டிங் அங்கே போயிருக்கான், ஏஆர்எஸ் கார்டன் போகணும். ஏஆர்எஸ் கார்டன் போட்டால் அங்கே போனால் ஷூட்டிங்கே இல்லை, என்னாச்சு அப்படின்னு. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டேட்டு ப்ராப்ளத்தினால ஆஃபீஸ் இருக்காங்க அப்படின்னா. ஆஃபீஸுக்கு வந்தோம்னா இப்படி அலைஞ்சு நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ஆகிறதுக்காகவே நாங்கள் வந்து அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, விருப்பப்பட்ட விஷயத்தை உழைக்கிறதுக்காக அப்படி தெரிந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்படி ஒரு மேடை இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி மேடைகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளாம் சந்தோஷமான ஒரு இதை வந்து பெறணும். நல்லபடியாக உங்களுடைய எல்லா ஷார்ட் ஃபிலிமும் நல்லா வரணும். தலைவா கலக்குங்க. இந்த மேடைக்கு வந்து இன்னொரு விஷயம், மிகப்பெரிய வலிமையான மேடைகளில் இருக்கிற பேரரசு அண்ணன் மாதிரி இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன் மாதிரி இருக்கட்டும், அவங்க மிக எளிமையான எங்கே கூப்பிட்டாலும் வந்து அந்த மனம் நோகாமல் மனிதர்களுக்காக வர்ற உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. சிவாங்க ரொம்ப நன்றிண்ணே. பேரரசு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் வந்து பார்த்துருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு எப்படி நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். ஆனால் ஒரு வேறுபாடும் இல்லாமல் பேரரசு அண்ணன் வந்து யார் அழைத்தாலும் அந்த அன்பு, அந்த வாடா தம்பி பண்ணுறான் தம்பி அப்படின்னு சொல்கிற அந்த குணம் இருக்குல்ல பேர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சிவானனுக்கு ரொம்ப நன்றி, வந்த அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பாராப்பட்டு என்னை வந்து நேருன்னு ஒருத்தர், அவர் வலதுகை மாதிரி ஒருத்தர், தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் தூங்குங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாப்புல. அப்படி அழைத்த நேருவுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் சுஜித் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் கூடியிருக்கும் எல்லாருக்கும் என்னென்ன மனமார வணக்கம். துஷாந்த் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. அவர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நிறைய இளைஞர்களுக்கு இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அப்புறம் வெற்றி விழா பார்ப்போம், லேட் பண்ணுவானா. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு திலீபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பேரரசு அவர்கள் மற்றும் அண்ணன் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் மற்றும் நண்பர்கள் முல்லை, முருகானந்தம், அத்தனை பேருக்கும் வணக்கம். நண்பர் துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முருகானந்தம் நானும் சேர்ந்து ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய டைலாக்கும் சேர்த்து அவரே பேசிடுவார்.
இன்றைக்கி அப்படி தான் நான் யோசிச்சு வச்சது எல்லாத்தையும் அவரே பேசிட்டாரு. துஷாந்த் அவர்கள் வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். எப்படின்னா ஒரு படத்தில் அவர் தயாரித்து அவரே ஹீரோவாக நடித்த ஒரு படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். சீரியல் மாதிரி எனக்கு வந்து மாதம் 5 நாள் ஷூட் வரும். கிட்டத்தட்ட 6 மாதம் ஷூட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா வந்தது. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவர். இலங்கையில் பிறந்து லண்டனில் போய் சம்பாதிச்சுட்டு நமக்காக இங்கே செலவு பண்ண வந்திருக்காரு. ஒரு அற்புதமான மனுஷன், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் சினிமா கிடச்சிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இப்போ பார்க்குறேன், திடீர்னு ஒரு ஆஃபீஸு டங்ஸ்டன் இன்டர்நேஷ்னல் ஒரு ஆஃபீஸ் போட்டார். கூப்பிட்டு லெக் பீஸோட பிரியாணிக்கு போட்டார். அப்போயே நினச்சேன் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போது ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஆரம்பித்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா முருகானந்தம் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் காலகட்டத்திலலாம் வந்து கேமராவே நான் பார்த்தேன், ஷூட்டிங்கில் தான் போய் கேமராவே பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கேமரா இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி சூழல் அப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இப்போ கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருமே வந்து ஜெயித்த மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரி கலந்துக்கிறான்ற அந்த எண்ணமே வந்து வெற்றி கொடுத்த மாதிரி தான். அப்போ ஜெயித்தவங்க மட்டும் வந்து ஜெயிச்சதா இல்லை, மற்ற எல்லாமே கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை உதவி இயக்குநர்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை இருந்தால் தாராளமாக வந்து டங்ஸ்டன் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கதவு தட்டுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக விமல்ராம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். துஷாந்த் சார், ஹாப்பி பர்த்டே. இப்போது டஸ்டன் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துருக்கீங்க. இது எப்படி சொல்கிறது, வாய்ப்புகள் கம்மி தான். அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கடவுள் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக திரு முல்லை அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். எதிர்கால திரைப்பட இயக்குநர்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பிற்பகல் வணக்கத்தோடு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் படத்தெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நடிப்போம், கூப்பிடுவீங்க, மறக்காமல் கூப்பிடுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 500 பேர் கலந்துக்கிட்டு இதில் 10 பேருக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க, 3 பேருக்கு வந்து ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ ஏகப்பட்ட இயக்குநர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வில் நம்ம ஒரு 2 வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, மிகவும் நன்றி. நம்ம ஹீரோ சார், ப்ரொடியூசர் சார், அவரை பார்க்கறது நான் மிகைப்படுத்தி சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவையும் பாரதியாரையும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு காணுங்கள்னு இருக்காரு. பாரதியார் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கனவு காண்றது உங்களோட வேலை, அந்த கனவை மெய்ப்பட வச்சிருக்காரு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல. ஸோ ரெண்டும் சேர்ந்த கலவையாக பார்க்குறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க நம்மளை நிம்மதியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வெளியில் அந்த உலகத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்ய முடியும். அதுபோல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சிறப்பாக படமும் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கீங்க, பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, பல பேருக்கு வாய்ப்புகள் தரீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை பற்றி இன்னொரு 2 வார்த்தை பாட்டாக சொன்னால் நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கே போனாலும் பாட்டு பாடிடுறாங்க இப்போ கேட்டுருவேன். அதனால் 2 லைன். இவர் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் இவர். நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட அந்த படத்தில், ஃபஸ்ட்டு படத்தில். அது ஒரு காரணத்துக்காக நிற்கிது, வந்துடும் அன்றைக்கி விரைவில். அவர் ஹீரோ பண்ணியிருக்காரு, டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. கதெல்லாம் சொல்லலை, ஒன்லைன் மட்டும் டபுள் ஆக்ஷன் அவரோட ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரையும் மனிதர்களாக தான் பார்ப்பார். எந்த விதமான சமுதாய பிரிவினையோ இல்லை மதமோ அது மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டார். அதுக்கு தான் அந்த நாகூர் அனிபையா பாடின ஒரு 2 லைன் எங்கே வேணாலும் ஸ்டேஜில் பாடுவோம், ஸ்கூலோ இல்லை ஃபங்க்ஷனோ போனால். அதை இந்த இடத்துல பாடினா இது இவருக்காக ஒரு பிறந்த நாளுக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால. வாய்ஸ் நல்லா இருக்காது இந்த மைக்கு, எனக்கு பேசிக்காக வாய்ஸ் நல்லா இருக்காது. இது இந்த எக்கோலாம் வைக்க முடியாது. ஆனால் கார்ட்லெஸ் மைக்கில் நல்லா இருக்குமானே, இது போடவா இல்லைவா? அப்படிலாம் சொல்லாதீங்களா, அசிங்கப்படுத்தாதீங்களா. அதான் கொஞ்சம் லைட்டாக எக்கோ வாங்கிங்களா. சீக்கிரம் ஹலோ 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 இல்லையா? சுத்தமாக நான் பேசுகிறேன் மைக்கில் கேட்கல. ஹலோ
கேட்குதா சார்? சாப்பிட்டா அப்பா சூப்பர் தலைவா, சூப்பர். சாரி சார் கங்கை அமரன் சார் எழுதின பாடல், இளையராஜா சார் மியூசிக்கில் நாகூர் அனிபாயா பாடல். எத்தனையோ சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, மொத்தமாக சொன்னதுதான் போரலையா, சுத்தமாக காதுல தான் ஏறலையா, தந்தன தந்தன தான தந்தன தந்தன தான 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 தானடோய், உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம், அட போங்கடா 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 பொல்லாத பூஜலும் கூசலும் ஏனடா, கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா, அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா. ஸோ எம்மதமும் தேவையில்லைங்க, மனுஷங்களா மதித்து நம்ம கலைத்துறையில் எல்லாம், நம்ம கலைத்துறையில் தான் இது போல் ஒரு எல்லாமே ஒன்றா சேருவோம். ஸோ அதை ஒரு மெய்ப்படி அது மாதிரி பிரிவு இல்லாமல் பேசக்கூடிய அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், இது இப்போ அற்புதமாக இயக்குநர்களாக வரப்போகிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி முல்லை சார். அடுத்ததாக மஸ்கரா அஷ்மிதா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஹலோ, ஹாய் மீடியா பீப்புள், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ இன்வைட் மீ சார், சுசன் சார், அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கும் அண்ட் அவார்ட்ஸ் வாங்க போகிறவங்களுக்குமே கங்க்ராச்சுலேஷன். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நல்லபடியாக பண்ண எல்லாருக்குமே ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. இது அவங்க பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். Thank you, Ashmita. Next, I would like to invite Shamal to say a few words. Hi, vanakkam ellarkume. Vanakkam sir. First of all, I would like to wish you many more happy returns of the day. Vandirukka media ku romba nandri. Actually, I'm not from Tamil Nadu, so please bear my Tamil. So yes, என் பேர் ஷாமல் ரத்ராஜ். நான் ஏற்கனவே 5-6 படம் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாமே தமிழில் தான். ஸோ இங்கே இன்னைக்கு கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. I'm always grateful for calling me here today. And congratulations those who are going to receive the award. And again, congratulations to the sir for this much success. And I wish you more good luck and success. Looking forward for more work. Thank you so much. Thank you, Shamal. அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சிறப்புமிக்க நாள். தமிழக முதல்வர் எங்கள் விஜய் உங்கள் விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக்சுவலி இது குழந்தைக்கெல்லாம் முதல் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. முதலமைச்சருக்கு இது முதல் பிறந்த நாள். நடிகராக நிறைய பிறந்தநாள் பார்த்துட்டாரு. முதலமைச்சராக முதல் பிறந்த நாள், அதுவும் நம்ம கலை உலகை சேர்ந்தவர், சினிமா துறையில் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய பிறந்த நாளுக்கு கலை உலகமே, கலைஞர் சார்பாக, சினிமாத்துறை சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட பிறந்தநாள்லேயே நம்ம சுஷாந்துக்கும் பிறந்தநாள், அதுவே சிறப்பு. நம்ம ஒரு பெரிய ஆளோட பிறந்தநாள் நம்மளும் பிறந்திருக்கோம்ல,
அது ஒரு சிறப்பு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கதை சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறம் கால் ஷீட் கேட்கும்போது 3 கண்டிஷன் போடுவார். 1, சண்டே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. 2, டேயில் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. ஒரு நைட் ஷூட்டிங்காக இருந்தால் நீங்கள் மறுநாள் பகல் வைக்கக்கூடாது. ஒன்று பகல் இல்லை நைட், ஏதோ ஒன்று தான். 3வது கண்டிஷன் போடுவார். அதுதான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார வச்சதுக்கான காரணம். என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. நம்ம அப்போ நினச்சேன், நம்மளாம் எங்கே ஞாயிறும் பார்க்குறதில்ல, திங்களும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் இதுவும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் அன்னைக்கு ஷூட்டிங் வேணாங்கிறாரு அப்படின்னா அப்போ ரிலீசன் சொன்னார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரோட ரசிகரை சந்திப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைஃப் கொடுத்தவங்க, வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னை இந்த அளவுக்கு உயர்ந்து உட்கார வச்சவங்க என் ரசிகர்கள். அப்போ என்னோடய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க ரசிகர்கள் ஃபுல் டே பார்ப்பேன். அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. அந்த நிகழ்வு தான் ஒரு தன் வருஷத்தில் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ரசிகர்களை பார்த்து அந்த அன்பு தான் இன்றைக்கி அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்கு. அப்புறம் உங்களுக்காக சொல்கிறது தான், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார் காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு அவர் பிறந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளில் இவர் பிறந்திருக்காரு. உங்களுக்கு இன்றைக்கி மோதிரம் கிடச்ச மாதிரி தான். என்ன கிடைச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த நிகழ்வு அந்த மோதிரம் தான். சுஷாந்த் அவர் ஒரு தங்க முட்டையிற வாத்து, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்க முட்டையிற வாத்தை வைத்து அறுத்து கதைம்பாங்க. அது இங்கே நடந்துடக்கூடாது. ஆனால் அவர் உஷாராக தான் இருக்கார். நடக்காது, வேறு விஷயம். கிட்ட கத்து நெருக்கிட முடியாது. ஒரு இயக்குனராக நமக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ சார்லாம் பேசும்போது என்ன அசிஸ்டண்டாக இருக்கும்போது பட்ட கஷ்டம் சொன்னீங்க. ஆமாம், நான் கஷ்டத்தை சொன்னால் அது ஒரு 5-10 நாள் ஓடும். சொன்ன பட்ட கஷ்டம் சொன்னோம்னா. ஆமாம், கஷ்டங்கிறது என்ன, கஷ்டத்தை விட அவமானங்கள் அதிகம். கஷ்டங்கிறது சாப்பாடு கஷ்டப்படலாம், இடம் இல்லாமல் கஷ்டப்படலாம், சரியான துணி போட ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படலாம், இதெல்லாம். ஆனால் அவமானங்கள் இருக்குல்ல, அது நிறைய பிடிச்சிட கதை சொல்லும்போது அதை நம்ம பட்டிருக்கோம். சரிட்ட கதை சொல்லியிருக்கேண்ணா, அவங்க பெரிய புதுசில் உட்காந்துக்குவாங்க. சார் நம்ம அசிஸ்டன்ட் ரேட்டு தானே, நான் கதையில் போயிருப்போம். அப்போ என்னென்னா என்ன சொல்லுவாங்க, வாங்க உட்காருங்க சொல்லுவாங்க. சரி கதை சொல்லுங்க அப்படிவாங்களே, உட்கார சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் ரேட்டு தானே, வாய்ப்பு கட்டு போயிருக்கோம். நான் நின்றுட்டேலாம் கதை சொல்லியிருக்கேன் புதுசிட்ட. அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்மான பணம் வரும். அது ஒரு அவமானம் தானே. ஒரு டைரக்டராக ஆகணும்னு கதை சொல்கிறோம். அப்போ நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேக்கப்பாக இருக்கும், லேட் ஆகுது. 2 நிமிஷம் போகும்போது அவமானம் மாறி இருக்குது. அப்புறம் ஓகே நம்ம ஜெயிக்குங்கிற வெறி, இந்த வெறியில் அந்த அவமானம்லாம் பொசுங்கிப்போம். இது மாதிரி நிறையா. அப்புறம் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அழிஞ்சு போச்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு படம் 2 படம் ஹிட் ஆன உடனே அந்த கம்பெனி ப்ரொடியூசர் என்ன, தமிழ் திரையுலகமே நம்ம நம்பித்தான் இருக்குது, நம்ம தான் தமிழ் சினிமா அப்படின்ட்டு. அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 250 அசிஸ்டன்ட் கதை கேட்டாங்க. டெய்லி அங்கே கூட்டம் இருக்குது சார், ரேஷன் கடை வைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டம் இருக்குது. டெய்லி 50 பேர் வர சொல்லிடுறது. அப்போது ஒரு நாளைக்கு கேட்குறத ஒரு 8 கதை 10 கதை கேட்பாங்க. கேட்டதெல்லாம் ஓகே. அந்த 250 பேரில் கதை கேட்டு அந்த 250 ஒருத்தனை ஓகே பண்ணித்தா ஓகே இல்லை. 250 கதை கேட்டு கடைசி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான்
டயர்ட் ஆகிட்டான். அப்போ அது 250 பேருக்கும் அவமானம். அது நான் சொல்ல ஒரு ஓட்டப்பந்தயம், அதில் 10 பேர் ஓடுறான். அந்த ஓடுறவங்க ஒருத்தர் ஃபஸ்ட் வந்தால் தானே ஓகே. ஓடாமல் வேடிக்கை வந்து கொண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா நடந்துச்சு சார், நடந்துச்சு. அந்த கம்பெனிக்கு இப்போ இல்லை சொல்கிறேன். இதுன்னா எது சொல்கிறேன்னா, ஒரு இயக்குனர் ஆவதற்கு இப்போ கூட பரவாயில்ல, இப்போ மாதிரி மாதிரி ஆள் வந்துட்டாங்க. எங்கள் காலகட்டம்லாம் ரொம்ப போராட்டம். அப்போ ஒரு பிடிச்ச கதை சொல்லுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு நாய் பாடு போடுவோம். இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி இந்த இது சபையை பார்க்கும்போது, இந்த மேடையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கும் போது இன்றைக்கி இந்த படம் குறும்படம் பண்ண எல்லா இயக்குனரை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது. சுஷாந்த் அவர் வந்து திறமையான இளைஞர்களை, திறமையான உதவி இயக்குநர்களை கண்டறிந்து அவர்களை இயக்குனர் ஆக்கணுங்கிற ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். அதில் இன்னொரு ஒரு நிறைய பிடிச்சி வர்றாங்க, சின்ன சின்ன பிடிச்சி நிறைய பேர் வர்றாங்க. அதில் நிறைய பேர் நம்மளுக்கு படம் பண்ணி கடைசியாக அவங்க படுற இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாயிருது. ஏன்னா ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. படம் பண்ணி முடிக்கும்போதே தெரியும் சினிமா பற்றி ஆரம்பிக்கவே தெரியும்ல. படம் முடிக்கும்போதே சினிமா பற்றி தெரியுது. அப்போ தான் ஏண்டா வந்தோம், ஏண்டா படத்தை ஆரம்பித்தோம், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நொந்து சுண்ணாம்பாகி, அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டே சொல்லலை, படமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு உனக்கு வந்துடுவாங்க. சுஷாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கார். சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காரு. நுணுக்கமான தெரிஞ்சுட்டு தான் உள்ள இறங்குறாரு. ஏன்னா அவர் பிகினிங் போகிற கண்டிஷன்ஸ் ஆழம் பார்த்து காலை விடும்பாங்கள்ல, இவர் டப்பும் உள்ளே குதிக்கல சார். நிறைய பேர் ஆழந்தனையாக குதிச்சு இப்படி தான் மூச்சு தண்ணிடுறாங்க, வெளியே வர முடியாமல் உள்ளே மூழ்க முடியாமல் தவிச்சுறாங்க. இவர் தெளிவாக இருக்கார். அவர் சொல்கிறது என்ன, இதுதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த கதையை சொல்லுங்கள். அப்போ அவருக்கு தெரியுது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் எப்படியும் நம்ம தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு வகை பிஸ்னஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். அப்படியே அந்த காசு வரலையா இவர் மூழ்கிட மாட்டார். அது வந்து ஒரு அதில் தெளிவாக இருக்கார். அது பெருசாக ஒரு பாதிப்பு உண்டாக்காது. அப்போ நம்மளை பாதிப்பு உண்டாக்காத வகையில் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே அவர் இறங்குறாரு. யார் கதை சொல்ல வந்தாலும் இது பட்ஜெட், இதுக்குள்ளே கதை சொல்லுங்கிறாரு. இன்னொன்று, அந்த பட்ஜெட்டை மீறி படமும் பண்ணிட முடியாது. அதில் தெளிவாக இருக்கார். ஆளும் கரெக்டாக வச்சுருக்காரு, என்னென்ன யாராருக்கு என்ன சம்பளங்கம்லாம் எல்லாம். அதனால் சொல்கிறேன், சுஷாந்த் பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக வர தயாரிப்பாளர் இருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக விளங்குறார். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு படம் தயாரித்து அதை ஹிட்டு கொடுத்துட்டா அதுக்கு தொடர்ந்து 10 படம் பண்ணுவாங்க. இப்போ வர புடிச்சர்லாம் ஈசல் மார்க் தான், ஈசல் வாழ்க்கை தான். அன்னைக்கு மேலே ஒரு நாள் மேலே வந்துட்டு அன்னைக்கே முடிஞ்சுது. இன்றைக்கி 100 படங்களில் 80 ப்ரொடியூசர்ஸ், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு பட தயாரிப்பாளர், அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வரமாட்டாங்க. பண இழப்பு உள்ள சுப்பிரமணிய சார், பண இழப்பு மட்டும் இல்லை, மன உளைச்சல் இருக்குல்ல. ஒரு 3 கோடி 4 கோடி போயிடுது, அது கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் இதுக்குள்ளே எவன் எங்கெங்கே ஏமாத்தானு தெரிய மாட்டேங்குது. படம் சொன்ன படம் முடியும் போது தான் இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ ஏமாத்திட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். அங்கே தான் புலம்புறான். நிறைய பஞ்சாயத்து பார்க்குறோம். 2 கோடி சொல்லிட்டு 4 கோடி ஆயிடுது, அது கூட பிரச்சனை இல்லை. நம்மளும் இங்கே கழுத்துறாங்க, நம்மளும் கழுத்துறான். அந்த மன உளைச்சலை கலைஞராகி நம்ம ஒரு இயக்குநர்களோ இல்லை ஆர்ட் டைரக்டரோ கேமராமேனோ காஸ்டியூமரோ மேனேஜரோ
இவங்க ஒரு பிடிச்சிருக்கு கொடுத்துடக்கூடாது. ஒன்றே ஒன்று தான், சினிமா மாதிரி ஒரு தொழில் எதுவுமே இல்லை, அற்புதமான தொழில். இங்கே டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து தயாரிப்பாளராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்லேருந்து டிக்கெட் கிளிக்கிறாங்கல்ல அவங்க வரைக்கும் நேர்மையாக இருந்தால் எந்த தயாரிப்பாளருக்கும் லாஸ் இல்லை சார். ஆனால் 100 பேரில் நேர்மையாக இருக்கிறது தான் அன்றைக்கி சவாலாக இருக்கும். ஒருத்தர் நேர்மையாக இருந்தானா அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, இன்னும் பிழைக்க தெரியாதுங்கிறாங்க. யார் நேர்மையான காலத்தில் பிழைக்க தெரியாதுன்னு பேர் அவனுக்கு கொடுத்துறாங்க. அவன் 4 வருஷத்தில் சொல்ல நம்ம தப்பாக இருக்குமோ அப்படின்னு அவனும் மாறிடான். என்ன இப்போ 10 வருஷம் ஆச்சுல என்ன பேர் பைத்தியக்காரனாக இருக்க, ஓ இனி ஏன் சினிமாவுக்கு வந்த அப்படிங்கும்போது நம்ம தப்பாக ஆயிரும், நம்ம தப்பாக இருக்க மாட்டோம். இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம சுஷாந்த் சார் நீங்கள் இப்படி தெளிவாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. முதல்ல தயவுசெய்து புகழ்ச்சிக்கு அடிமையாயிராதீங்க. நான் கேட்குறதா என்ன போனாலும் சரி, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்படி தெரியும். உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னைய போய் சுப்ரமணிய பாரதி வந்து சார் அடுத்த பாரராஜா நீங்கள் தான் பேர அப்படின்னா நம்பணுமாண்ணா? நம்பினா முட்டாள்ண்ணா. என்னோட அளவு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் நம்ம ரேஞ்சு. இவருண்டா பாரராஜாங்கிற அடுத்த பாலச்சந்தர் அப்படின்னா நம்ம நம்பிட்டு வச்சிங்களேன் நாங்கள் காலி. அப்போ ஒவ்வொருத்தனுடைய சுபாவம், அவனுடைய திறமை, அவனுடைய அளவுகோல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சார். நம்ம அதை அளவோட மறுக்குது மனசு. ஒருத்தன் பொழுது பேசும்போது அதை அளவிட மனசு மறந்து மயங்கிடுது. அப்படி மயங்கிறதா மிகப்பெரிய ஆபத்து சினிமாவில். சுஷாந்த் அவர்கள் நான் ஏன் சொன்னா தெளிவாக இருக்கா சொல்கிறேன். தெளிவாக எல்லாரும் சொன்ன வச்சுக்கல அவங்க கோவம் வந்துடும், எந்த ஆளுங்க என்னையா போட்டு சொல்லியிருக்கான்ட்டு. இவருடைய உங்களை பற்றி உண்மையை சொல்லிக்கிறேன். அதில் ஒரு தெளிவாக இருக்கார். இப்போ நிறைய குறும்படங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு என்னன்னா எத்தனை திறமைசாலிகள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குறும்படம் தான் இன்றைக்கி சினிமாவுடைய அஸ்திவாரம். ஒரு காலத்தில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? சார் பாரராஜிட்ட ஒர்க் பண்ணேன், கதை கேட்டுருவாங்க. பாக்கியராஜ் சார்ட்ட 6 ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன், உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். அப்போ விசிட்டிங் கார்டுங்கிறது நம்ம எந்த டேரக்டரில் ஒர்க் பண்ணோம், அதுவும் அது வெற்றி படத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பெரிய டைரக்டரையே பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், அது சொன்னு வச்சுங்களேன் இவன் போய் தான் கடிச்சிடாம உள்ள இருக்குமாங்க. ஆனால் இன்னைக்கு விசிட்டிங் கார்டுங்கிறது எந்த டைரக்டர் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், இன்னார் டைரக்டர் பையனா, இன்னார் ஹீரோட பையனா, எதுவுமே இல்லை. இன்னைக்கு சினிமாவோட மூலதனம் விசிட்டிங் கார்டு, அஸ்திவாரம், குறும்படம். நீங்கள் ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ இது ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்துகிட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு சார் நான் எடுத்த குறும்படம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே இவனுக்கு திறமை இருக்குது, நல்லா விஷுவல் பண்ணியிருக்காப்புல, நல்ல ஷார்ட்ஸ் வச்சுருக்காப்புல, நல்ல மேக்கிங் இருக்குது, திறமைசாலி, டைலாக் கட்டாடு இருக்காப்புல, ஆர்டிஸ்ட் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புலங்கிறது என்ன ஒரு 20 நிமிஷம் குறும்படத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ், நாங்கள் 8 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 10 வருஷம் இருந்திருக்கேன், இந்த டேரக்டர் இருந்திருக்கேன், அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு குறும்படம் இயக்குறதுக்கு. அதுக்கு போட்டி வச்சு அதுக்கு பரிசீலித்து அங்கீகாரம் கொடுக்குறாருல சுஷாந்த், நீங்கள் 100 பிடிச்சிருக்கு சாமி சார். இந்த அங்கேயே நான் படம் அவர் முழுவதும் பார்த்தேன், வேந்துட்டேன். ஒரு குறும்படத்தில் அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முக்கியமாக கண்டென்ட், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும். ஸோ குறும்படத்தில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம 3 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அதுவும் சொல்ல முடியாது, ஒரு குறும்படத்தில் சொல்லிடுறாங்க. நம்மளே உதாரணம் சொல்வேன், இந்த சூரிய ஒளியை நம்ம லென்ஸில் வச்சுட்டு
அந்த பேப்பரில் வைப்போம். அந்த ஒளியை குறுகி ஒரு புள்ளியில் வைக்கும்போது அது தீ பிடிச்சிடும். அதுதான் குறும்படம். குறும்படம் அதான். நம்ம பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு 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 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அது சுருக்கி சூரிய ஒளியை சுருக்கி அது பவர் காய்க்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை சுருக்கி காட்டுறது. அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் படம் வந்து நமக்குள்ள எப்படி பேப்பரில் பற்றிக்குதோ இங்கே மனசில் பற்றிக்குது. அப்போ குறும்படத்தோட வீரமே தான். பெரும்படம் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் என்னை பொறுத்த இன்னைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே குறும்படம் தான். குறும்படத்தில் அழகாக சமூக சிந்தனை சொல்லிடலாம், பாச உணர்வை சொல்லலாம், லவ். அப்போல்லாம் அந்த காதலுக்கு மரியாதைங்கிறது 2 மணி நேரம் ஓடி கடைசியாக ஒரு சின்ன ஃபீல் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஃபீல் வந்துடுது. லவ் சொல்லி போகலாம் குறும்படத்தில் சொல்கிறேன். அப்படி இன்றைக்கி நம்ம குறும்படம் அப்படிங்கிறது யாரும் தயவுசெய்து ஒரு ஷீப்பை நினச்சிடாதீங்க. குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அஸ்திவாரம். குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அடையாளம். உங்களுக்கு நீங்கள் 20 நிமிஷம் 10 நிமிஷமோ அதுக்குள்ளே உங்கள் திறமையை காட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேணும் வந்துடுங்க. இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள் லியோ டைரக்டர் ரோஹித் கனகராஜில் வந்து பீட்சா பண்ணார்ல, கார்த்திக் பார்த்தீங்கன்னா குறும்படம் பண்ணவங்க தான். அவர் ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட்லாம் ஃபஸ்ட்லாம் 80 லட்சம் தான். நிறையா இன்றைக்கி குறும்படத்தை இயக்குனவங்க தான் இன்றைக்கி பெரும்படத்தை இயக்கி இன்றைக்கி நம்பர் 1 இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப உண்மை. அதனால் குறும்படம் அதை குறும்படம் தானே இயக்குறோம் அப்படின்னு சாதாரண நினச்சி இயக்கிறக்கூடாது தான் சொல்கிறேன். இது நாளைக்கு உங்களுக்கு பெரிய படம் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நான் பார்த்த சில படங்களில் அந்த இயக்குனர்களாம் சில தந்தை தன் மகனுக்கு அப்படின்னு கமலக்கண்ணன் இயக்குனர் ஒரு நல்ல ஒரு கண்டக்டர். ஒரு அப்பா எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க, தான் பையன் நல்ல பையனை வளரணும், சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த பொண்ணு தன் பையன் கெட்டு பொண்ணு அடித்து வளர்க்கவே மாட்டான். அப்போது ஒரு அப்பங்க எப்படி இருக்கணும்னா அந்த பையனுக்கு உதாரணமாக இருக்கணும். அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, அந்த பையனுக்கு முன்னாடி நீ தம் அடிக்கக்கூடாது, தான் பையனுக்கு முன்னாடி ஒய்ஃபிட்ட சண்டை போட்டு சீப்பறக்கூடாது. அப்போது உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். தான் சார் எப்படி கண்டக்ட். ஒரு ஏரியா ஸ்ரீநாத் கண்ணன் மேக்கிங் சூப்பர். ஒரு தேட்டருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அந்த வந்திருக்காருல ஸ்ரீநாத் கண்ணன் சூப்பர் சார். சின்ன கண்ணடு தான். அந்த இளமையில் வாலிப விதத்தில் ஒரு சின்ன கோவம் வரும். ஒரு கோவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அடிச்சிருது. நம்ம டிராஃபிக்கில் ஒரு பைக் இடிச்சிருவான், அவ்வளோதான். இறங்கி அவனை கட்டை திட்டி அவனை கட்டை திட்டி அவ்வளோ சண்டை, கொலை பண்ணுறதுக்கும் சண்டை போகும். அதுக்கப்புறம் அந்த நபர் எவன் சண்டை ஓட்டமோ உயிர் சண்டை ஓட்டமோ அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவனை சந்திப்போமான்னு தெரியாது சார். அவன்கிட்ட சண்டை கொடுக்குறேங்க சார். சொத்தை பிடிச்சிருப்பான் சார் பங்காளி, சண்டை விட மாட்டோம். வீட்டை குடியை கெடுத்துருப்பான், அவன்கிட்ட கூட சண்டை விட மாட்டோம். இடிச்சிட்டான ஒருத்தன் பைக்கில், அவன்கிட்ட இறங்கி ஐயோ நாக்கை துருத்திட்டு அது போனாலும் அதுக்கு சந்திக்க மாட்டாங்க. இந்த பிறவியில் அடுத்து சந்திப்போமானே தெரியல, அவன்கிட்டயே உயிர் சண்டை போகிறோம். இந்த கோபம் நம்மளே அழிச்சிடும். ஸ்ரீநாத் கண்ணன் நல்ல ஒரு கண்ணு சொல்லியிருக்க, தேங்க்யூ. அப்புறம் ஊனப்பிச்சை ராஜசேகர் பாஸ்கரன் சூப்பர் சார். நல்ல ஃபீல். 2 விஷயம் சார். ஒரு அவன் தான் ஹீரோ, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. நம்ம ஊனமாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் ஊனத்தை பிச்சை எடுத்து பயன்படுத்துகிற ஒருத்தன். அப்போ ஊனமாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த ஊனத்தை வச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனால் நம்ம குறைய நினச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம் தானே சார். கரெக்டாக சொல்லிட்டுனா நீங்கள் ஒன்று நான் ஒன்று
நல்லா இருந்துச்சு. அதாவது ஊனப்பிச்சன் டைட்டில் அவர் நிறைய குரூப். ஏன்னா இதுவே ஒரு பெரிய படம் போடுறதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்கிறேன் நான். உங்களை சீக்கிரம் நல்லா டேரக்டர் ஆயிடுவீங்க. என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும். அது வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிற விஷாந்த் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சினிமா வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம் நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்க இருக்காங்க. தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறை நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் தான் விலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்புடைய நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போது கோயிலில் திருமணம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் வந்து விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபானா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவு செய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சின்ன வேண்டுகோள். நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை. தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதில் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம். நியாயமாக அவங்க கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு விற்காதீங்க. அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது இன்றைக்கி கூடும். இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைய கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை, கேண்டீன் வாங்கி கொடுத்து வச்சுக்கல, அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஆர்த்திக்கிறோம். அதனால் குடும்பத்தோடு நாங்கள் பார்க்குறோம்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை கேண்டீன் வழியை கட்டுப்படுத்தணும். சார்ந்தவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க. இந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா சம்பளம் இல்லைன்ட்டுருங்க. நான் டேரக்டர் தான் சொல்கிறேன். இருந்தாலும் ஏன்னா நான் வந்து 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கேட்டேன்னு அர்த்தம். கூடிச்சு சம்பளம் என்ன ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காது, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டேரக்டர் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் டேரக்டர் நான் சினிமாக்காரன் பேசிக்கிருக்கேன். நான் டேரக்டரை பேச நான் சொல்லலாம் பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குநர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சுஷாந்த் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி நீங்கள்
படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 90 படம் பண்ணிட்டாரு, நீங்களும் 90 படம் பண்ணி நீங்கள் 100 படம் பண்ணணும்னு வாழ்த்து. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திரு ஸ்டண்ட் யூனியன் பிரசிடென்ட் திரு டான் அசோக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தற்போது திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். அண்ணன் பேரரசு அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆலோசகர் எப்படி வந்து பேசுவாரோ அப்படி வந்து மிகச்சிறந்த முறையில் பேசிட்டு போயிருக்காரு. அண்ணனுடைய அனுபவங்கள், அந்த அனுபவத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கின்ற பயன், அவர் முழுக்க முழுக்க டிசிப்ளின், ஒழுக்கத்தை பற்றி தான் ரொம்ப பேசியிருக்காரு. டுஸ்டன் வந்து இன்றைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவர் எந்த அளவுக்கு உச்சம் தொடணும், ஏன்னா சௌத்ரி சார் தான் அவருக்கு, அதாவது காட்ஃபாதர் அண்ணனுக்கு. அதனால் அவரை உதாரணமாக, அடுத்தது இன்னொன்று, அதிக புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினது உலகத்திலேயே சௌத்ரி சார் தான் அதிகம். உலகத்திலேயே அவர் தான் அதிக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக அண்ணன் பேரரசு வந்தாங்க. அதான் உங்களுக்கு துஷங்க சொல்கிறார். அடுத்தது, இந்த உங்களுடைய பிறந்த நாளில் இந்த குறும்படம் விழா நடத்துகிறீங்க. இதை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய பிறந்தநாள் வந்து ஒரு குறும்பட நாளாகவே இருக்கட்டும். அதை வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதன் மூலம் இப்போ அண்ணன் வந்து பட்டியலிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதாவது இப்போ வந்து ஆசிரியர்கள் தினம், தந்தையர் தினம், அன்னையர் தினம்ன்ற மாதிரி உங்கள் பிறந்தநாள் வந்து குறும்பட தினமாக இருக்கட்டுமே. அது ஒரு 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 உதாரணமாக இருக்கும்ல ஒரு உலகத்திற்கு. நல்லது தானே, ஏதோ நிறைய பேருக்கு நல்லது தானே நம்ம பண்ணுறோம். ஏன்னா அண்ணன் வந்து இந்த திரைப்படத்துறையில் ஏன் அவ்வளோ வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, இங்கே வந்து சில விஷயங்கள் சாதாரணமாக கிடைக்கும். ஏன்னா வாய்ப்பு தேடுறவன் வந்து அந்த வாய்ப்புக்காக சிலதை இழக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். அதை இங்கே பயன்படுத்திக்கிறதுக்கு நிறையா பேர் ரெடியாக இருப்பாங்க. அதுதான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இங்கே காரணம், ஒளிவியல் சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். அதை இழக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். ஏன்னா வாய்ப்புக்காக அதை பயன்படுத்திக்கிறது மகா தப்பு. ஆனால் அது வந்து கெட்ட பிறகு தான் அவனுக்கு தெரியும். அதனால் அதை தான் அண்ணன் வந்து டிசிப்ளினை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. மகாபாரதத்தில் ஒரு அருமையான இடம் இருக்குது, டிசிப்ளின் எப்படி இருக்கணுன்றதுக்கு. சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போகும்போது சீதை வந்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு நகையாக கழட்டி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா யாராவது தேடி வரும்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நகையாக அவங்க போட்டே போவாங்க. ஆனால் காட்டுக்கு போனவங்க எப்படி நகை வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க கேட்காதீங்க, அது ஒரு தனி கதை. அது எப்படி அவங்கள்ட்ட நகை வந்ததுன்ட்டு. இப்போ அதே மாதிரி தேடி போகிறாங்க, சில நகைகள் கிடைக்குது. அதை கொண்டு வந்து ராமன்கிட்ட கேட்குறாங்க, இது உங்களுடைய மனைவியினுடைய நகையாக பாருங்கள், ஏன்னா அந்த பக்கமாக தான் அந்த நகையெல்லாம் கிடக்குது, அப்போ அந்த பக்கம் தேடிட்டு போனால் அவங்கள கண்டுபிடிச்சிடலான்ட்டு ராமன்கிட்ட கேட்கும்போது ராமன் சொல்கிறான், நான் அதை பார்க்கவே மாட்டேன், ஏன்னா என்னால் தாங்க முடியல. ஐயோ, அது ஒருவேளை அதுவாக இருந்துச்சுன்னா அல்லது அது இல்லாமல் இருந்தா அதனால் லட்சுமணன்கிட்ட காட்டுன்றாங்க. இப்போ அந்த நகைகளை லட்சுமணன்கிட்ட காட்டுறாங்க. இதுதான் இங்கே தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இடம். ஒரு கழுத்தில் இருக்கின்ற ஒரு செயினை காட்டுறாங்க, இது உங்கள் அண்ணி நகையான்னு. அவன் தெரியலன்றான். அடுத்தது கையில் இங்கே போடுற ஒரு நகை இருக்குது, அதை காட்டுறாங்க, தெரியலன்றாங்க. அடுத்தது இடுப்பு பகுதியில் போடுற ஒரு நகை காட்டுறாங்க, இது தெரியலன்றான். ஆனால் காலில் இருக்கின்ற மெட்டியை காட்டுறாங்க, காட்டின உடனே இது எங்கள் அண்ணி இதுன்றான். ஏனென்றால் அவன் அண்ணியை தான் தாய் போல காலை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான்,
பார்த்துருப்பான், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டான் எதையும். ஆனால் காலில் உள்ள மெட்டியை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதுதான் டிசிப்ளின். அப்படி ஒழுக்கத்தினுடைய உயர்வை ஒரு மனிதன் இருக்கும்போது அவன் வந்து மிகப்பெரிய உதாரணமாயிடுறான். அதுதான் அண்ணன் இளவரசன், அது அண்ணன் பேரரசன் சொன்னது. அதே போல் இந்த குறும்படத்தினுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, வைரமுத்து வந்து ஒரு வாசனை எழுதியிருக்காரு, கண்ணியை கொஞ்ச தேவை மறைமுகம், கப்பல் ஒதுங்க தேவை துறைமுகம், ஒரு மனிதன் உயர்வதற்கு தேவை நல்ல மனிதனின் அறிமுகம்னாரு. அதனால் இப்போ துஷ்டாந்த் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனிதனாக அறிமுகமாயிருக்காரு. அவர் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடைந்த பிறகும் அவர் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ அண்ணன் பேரரசு சொன்னாங்க பாருங்கள், விஜய் சொன்னார் முதல் படம் கொடுத்த இயக்குனரை, அடுத்து வந்து சௌத்ரி சார் சொன்னார். ஏன்னா நன்றி வந்து மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் உங்களுடைய உயர்வுக்கு. நன்றியை மறந்த யாருமே சரிக்கிடுவாங்க, ரொம்ப உயர்த்தல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் நம்மளுடைய கதையை மட்டுமே நம்பி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தரான் இல்லையா, அவனை வாழ்நாள் பூரா நம்ம மறக்கவே கூடாது. அது ஒன்று. அடுத்தது, இங்கே குறும்படம் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்திருப்பீங்க. ஒரு குறும்படம் பண்ண சொன்னாங்க, அதாவது இந்த குவிலன்ஸ் வச்சு எரிய வைக்கிற ஒரு கதை. நான் ஒன்று சொல்கிறேன், எப்படி ஒரு திருக்குறள் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் ஒரு கண்ணு தெரியாதவன் இந்த பஸ்ஸு எங்கே போகுது, இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருக்கான். ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு இடத்துல இதான் என் ஒரு வேலூருக்கு போகிற பஸ்ஸுன்னு நின்றுறான். இங்கே வந்தால் வேலூர் பஸ்ஸு, கண்ணு தெரியாதவன். இப்போ இன்னொருத்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பஸ்ஸு எங்கே போகுது, இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு. இப்போ இந்த கண்ணு தெரியாதவன் நினைக்கிறான் இன்னொரு கண்ணு தெரியாதவன் பஸ்ஸு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. இப்போ அவங்ககிட்ட கொஞ்சமாக அப்படியே தேடி தேடி போய், சார் உங்களுக்கும் கண்ணு தெரியாதா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். அப்போ அந்த ரெண்டாவது பஸ்ஸை தேடி இருந்தால அவன் சொன்னான், எனக்கு கண்ணுலாம் தெரியும், எனக்கு படிக்க தெரியாதன்னா. இதுதான் எண்டு. படிக்க தெரியாது, இவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு. படிக்க தெரியாது என்பது கண்ணு தெரியாததுக்கு சமம். இவ்வளோதான் ஒரு குறும்படம். இது குறும்படம்ல நான் இங்கே படித்தது. அப்போ நறுக்குன்னு இருக்கணும், ரெண்டே கேரக்டர் தான், கதையை சொல்லிட்டு போயிடணும். அப்படி நீங்கள் சிறந்த கதைகளை, இந்த சமூகத்துக்கு தேவையான கதைகளை எடுத்து மிகப்பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி இயக்குனராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா திரைப்படத்துறை என்பது அண்ணன் சொன்ன மாதிரி சாதாரண துறை இல்லை, அதாவது கலையினுடைய உச்சம். ஒரு பட்டத்தில் உலக புகழடைந்தவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இப்படி ஒரு மிகப்பெரிய அபூர்வமான ஒரு துறைக்கு நீங்கள் வந்ததுன்னா நீங்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள். அதனால் அவசியம் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திங்க, இந்த நிறுவனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இதன் மூலமாக மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசின தம்பிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசிட்டாங்க. கணேஷெல்லாம் ஒரு கூச்சமுள்ள ஒரு தம்பியாக பார்ப்பேன், ரொம்ப அருமையாக பேசினார். அதே மாதிரி நம்ம தம்பிங்க வந்து அதாவது எல்லாருமே அசத்துறாங்க, ஒருத்தர் பாட்டெல்லாம் பாடி பிரமாதப்படுத்திட்டாங்க. உண்மையுமே நீங்கள் மிகச்சிறந்த மனிதர் சார். ஏன்னா இவ்வளோ பேர் உங்களை ஒன்றுபட வாழ்த்துறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறந்த மனிதராக இருக்கிறீங்க. இது இப்படியே இருக்கட்டும், உங்களால் பல பேர் உயரட்டும். வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சுப்பிரமணிய சிவா அவர்களே. இப்போது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விருது வழங்கும் நிகழ்வை தொடங்கவிருக்கிறோம். திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு கனவு, ஒரு உழைப்பு, ஒரு படைப்பு. இன்று அந்த படைப்புகளை கௌரவிக்கும் தருணம். முதலில் நமது சிறப்பு விருந்தினர்களை ரெடியாக அவார்ட் கொடுக்க ரெடியா இருக்க சொல்றேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி அவார்ட் ஃபங்க்ஷன் செரிமோனி. ஸ்லாட் 1ல நம்ம வந்து 15 படங்களை பற்றி சொல்ல போகிறதில்ல, கூப்பிட போகிறோம். அதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு. ஸோ அந்த கேட்டகரியை நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி அவார்ட் ஃபங்க்ஷன். அடையாளம் தெரியாத வாகனம், டைரக்டர் டி அருள்ராஜ். கணேஷா, நிறைய அவார்ட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதனால பேர் கூப்பிடும் போது கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. கணேஷா அன்பன் கோவிந்தராஜன், டைரக்டர்.
தீண்டாமை தீர்வு டைரக்டர் மாரி செல்வம் எம். கவிதை டைரக்டர் நவீன் சிவகுமார். புரிதல் டைரக்டர் ஹரிஹரன். மை டியர் கிரஷ் டைரக்டர் பாலாஜி. எச்எஸ் நெட் டைரக்டர் லோகநாயகன். சோறு டைரக்டர் சுனில் குமார் ஹேமா. நிழல் எஸ் முகமது அனீஃபா. எண்ணம் போல் வாழ்க்கை டைரக்டர் எம் மணிகண்டன். B2 டைரக்டர் பாலாஜி காளியப்பன். Unseen டைரக்டர் ஆர் ஹேமேந்திரா. லிஃப்ட் டைரக்டர் கோவர்தன் கே. நீலக்கதிர் டைரக்டர் தேவராஜ் ஆறுமுகம். அருள் டைரக்டர் அருள்ராஜ். அடையாளம் தெரியாத வாகனம் அன்பன் கோவிந்தராஜன். படம் கணேஷா. அன்பன் கோவிந்தராஜன். அடுத்ததான் மாரி செல்வம். நான் பேர் சொன்னதுல அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கணேஷா, அன்பன் கோவிந்தராஜன் டைரக்டர் வரலையா? ஓகே. அடுத்ததாக மாரி செல்வம், தீண்டாமை தீர்வு. நாகராஜன், தண்டல் ராஜா. நாகராஜன் இருக்கீங்களா? நவீன் சிவகுமார். ஹரிஹரன். யார்ல இருக்கீங்க? லோகநாயகன் எச்ஆசன். ஸ்னெட். உங்க பேர் சொல்லிடுங்க. பாலாஜி. மை டியர் கிரஷ். மை டியர் பாலாஜி சொல்லுங்க. அதுதான். அடுத்ததாக மை டியர் கிரஷ் இயக்குனர் பாலாஜி. லோகநாயகன் இல்லையா? சுனில் குமார் ஹேமா இல்லையா? எண்ணும் போல் வாழ்க்கை மணிகண்டன். பாலாஜி காளியப்பன். ஓகே. ஹேமேந்திரா. ஓகே. மணிகண்டன். ஹேமேந்திரா. Unseen. கோவர்தன். தேவராஜ். கோவர்தன். ஃபர்ஸ்ட் 15 பாருங்க. யா ஹேமேந்திரா. இல்ல. ஆக்சுவலி நீங்க தான் அவங்க கிட்ட பேசிக்கணும். சரி மட்டும் கொடுங்க. நானே கேட்கிறேன். Govardhan for lift. And special category mention. Yeah, Neer Harish. அடுத்ததாக சஞ்சய் செல்வகுமார். ஸ்பெஷல் கேட்டகரியில த சைலண்ட் ஸ்கிரீன் பெஸ்ட் அனிமேஷன் இன் ஃபிலிம்.
ஸ்மைல் முகமது இலியா இருக்கீங்களா? சைலன்ஸ் ஸ்கிரீமா? சைலன்ஸ் ஸ்கிரீன். And best animation in film, The Silent Scream. Yeah, correct. Best animation. முகமது இலியா. அடுத்ததாக கடலும் உடைந்த பாலமும். ஜெகன் ஃப்ரம் இருட்டுக்கு கண் இருக்கு. சித்தேஷ் அபினவ் கார்த்திகேயன் எதுக்கு? இங்க யார் இருக்கீங்க? Next is Cine Love Laksh. And again, jury member முருகானந்தம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.